தேவ்மாலி என்பது ராஜஸ்தானின் பியாவர் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு சிறிய ஆனால் குறிப்பிடத்தக்க கிராமமாகும். இது தலைநகர் ஜெய்ப்பூரிலிருந்து சுமார் 170 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. அளவு சிறியதாக இருந்தாலும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் பாரம்பரிய விழுமியங்களில் வேரூன்றிய அதன் தனித்துவமான வாழ்க்கை முறைக்காக தேவ்மாலி கிராமம் தேசிய அங்கீகாரத்தை பெற்றுள்ளது. கடந்த 2008ஆம் ஆண்டில் இது இந்தியாவின் முதல் சூழல் நட்பு கிராமமாக அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டது. இந்த அங்கீகாரம் நவீன தொழில்நுட்பங்கள் மூலம் பெறப்பட்டதல்ல, மாறாக கிராம மக்களின் இயற்கை மீதான நீண்டகால மரியாதையின் மூலம் பெறப்பட்டது. இந்த கிராமத்தில் குர்ஜார் சமூகத்தினர் பெரும்பான்மையாக வசிக்கின்றனர். அவர்களின் கலாச்சார நம்பிக்கைகள் அன்றாட வாழ்வில் இயற்கைக்கு மையமான இடத்தை அளிக்கின்றன. பல தலைமுறைகளாக தேவ்மாலி மக்கள் தங்கள் சுற்றுச்சூழலை பாதுகாக்க கடுமையான எழுதப்படாத விதிகளை பின்பற்றி வருகின்றனர். மரங்களை வெட்டுவது முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது. மேலும் விலங்குகள் அல்லது பறவைகளை வேட்டையாடுவது ஒரு கடுமையான குற்றமாக கருதப்படுகிறது. மரங்கள் புனிதமானவையாக கருதப்படுகின்றன. மேலும் பல மரங்கள் திருவிழாக்கள் மற்றும் குடும்ப சடங்குகளின் போது வணங்கப்படுகின்றன. ஆங்காங்கே வறண்ட நிலப்பரப்பை கொண்ட இப்பகுதியில் பசுமை போர்வையை பாதுகாக்க இந்த ஆழமான சுற்றுச்சூழல் நெறிமுறை உதவுகிறது. நீர் பாதுகாப்பு என்பது தேவ்மாலி கிராமத்தின் நிலைத்தன்மை மாதிரியின் மற்றொரு முக்கிய அம்சமாகும். கிராம மக்கள் மழைநீரை சேமிப்பதற்காக குளங்கள், தொட்டிகள் மற்றும் தடுப்பணைகள் போன்ற பாரம்பரிய நீர் சேமிப்பு அமைப்புகளை நம்பியுள்ளனர். இந்த முறைகள் ஆண்டு முழுவதும் கிராமத்திற்கு நீர் கிடைப்பதை உறுதி செய்து வெளி ஆதாரங்களை சார்ந்திருப்பதை குறைக்கின்றன. இந்த அமைப்புகளை பராமரிப்பதில் கிராம மக்களின் பங்கேற்பு வலுவாக உள்ளது. இது கிராமப்புற நிலைத்தன்மைக்கு கூட்டு பொறுப்பு எவ்வாறு ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதை காட்டுகிறது. வேளாண்மை மற்றும் கால்நடை வளர்ப்பு ஆகியவை தேவ்மாலி கிராமத்தின் பொருளாதாரத்திற்கு முதுகெலும்பாக இருக்கின்றன. விவசாய முறைகள் பெரும்பாலும் சுற்றுச்சூழலுக்கு உகந்தவையாக இருக்கின்றன. ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளின் பயன்பாடு மிக குறைவாகவே உள்ளது. கால்நடைகள் கவனத்துடனும் மரியாதையுடனும் நடத்தப்படுகின்றன. ஏனெனில் கால்நடைகள் ஒரு பொருளாதார சொத்தாகவும் குடும்ப வாழ்க்கையின் ஒரு பகுதியாகவும் கருதப்படுகின்றன. விலங்குகளோடு இந்த கிராமம் கொண்டுள்ள நல்லிணக்க உறவு இயற்கை மீதான அதன் சமச்சீர் அணுகுமுறையை மேலும் பிரதிபலிக்கிறது. பல நவீன வசதிகள் இல்லாத போதிலும் தேவ்மாலி கிராமம் ஒரு நிலையான கிராமப்புற வாழ்க்கைக்கான சக்தி வாய்ந்த உதாரணமாக திகழ்கிறது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு மேம்பட்ட தொழில்நுட்பம் தேவையில்லை என்பதை இந்த கிராமம் நிரூபிக்கிறது. சில நேரங்களில் பாரம்பரிய ஞானம், சமூக ஒழுக்கம் மற்றும் இயற்கை மீதான மரியாதை ஆகியவை போதுமானவை என்பதை காட்டுகிறது. தேவ்மாலி கிராமத்தின் வாழ்க்கை முறை இன்றைய நவீன சமூகத்திற்கு மதிப்புமிக்க பாடங்களை வழங்குகிறது. நெறிமுறை விழுமியங்கள் மற்றும் கூட்டு முயற்சியால் வழிநடத்தப்படும் போது வளர்ச்சியும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் இணைந்து பயணிக்க முடியும் என்பதை இந்த கிராமம் நமக்கு நினைவூட்டுகிறது.